வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 247வது குறள் வரை நம்ம பார்க்கிறோம். 248வது குறள். 248வது குறள் நாம முன்னால 247வது குறளுக்கு விளக்கங்கள் கொடுத்து பல பேரை நம்ம பேசணும்ல. அதுக்கு இது இந்த முன்னால உள்ள குறளுக்கு ஒரு விளக்கமாக இந்த குறளை வள்ளுவர் ஏற்றியிருப்பார். 248வது குறள். பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால். சொன்னார்ல, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார்ல. அதுக்கு நாம கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் எப்படி சரியா அடுத்த குறள்ல அந்த இதுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர். ஆமாப்பா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆனா அப்படி எப்பவும் இருக்காது. பொருள் அற்றார் பூப்பர். அவங்க வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். பூப்பர் எப்படி வார்த்தை? பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால். அருளற்றார், சரிப்பா, அருள் இல்லாம போச்சுன்னா அருளற்றார். அற்றார், அருள் இல்லையா, முடிஞ்சது, கதை முடிஞ்சது. மற்ற ஆதல் அறிவு. வேற என்னதாக ஒரு ஆமாங்களா? அதெல்லாம் முடியாது. பொருளற்றார்னு நான் சொல்லும் பொழுது அந்த அது வாசம்தான். உலகத்துல வாழ முடியாதுதான். ஆனால் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். ஆனால் அருளற்றார் இருக்காங்களே, அந்த அருளற்றார் அவங்க அற்றார் தான். அவன் அருளற்றார் அவன் என்ன வாழ்ந்துட போறான். அவன் தான் எல்லாமே பொச்சாந்து, எல்லாமே அப்படிப்பட்ட வாழ்க்கைகள் தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அறிவு. வேற என்ன அவன் ஆயிடுவான்? ஒண்ணும் கிடையாது. அவன் வேற ஏதாவது மற்ற ஆதல் அறிவு. அத அறிவுன்னு நான் சொல்றேன். அதுலயும் கூட மனித முயற்சிக்கு இடம் கொடுத்துதான் வச்சிருக்க. கஷ்டம்பா, அவனால முடியாது. அவன் அந்த அந்த அருள் உள்ளவன் அருள் இல்லை என்று நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே முடிந்து போச்சு. உங்களால வேற என்னமும் செய்ய முடியாது. நீங்க இந்த அருள் எல்லாம் இல்லாம இந்த உலக வாழ்க்கையில என்னென்ன தவறுகள் செய்யணுமோ, எப்படிலாம் மக்களை வீணாக நீங்க கொடுமைப்படுத்தணும், இதுகளை எல்லாத்தையும் நீங்க செய்து எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க. மற்ற அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல. நீங்க இதைத்தான் நீங்க செய்வீங்களே ஒழிய உங்களுக்கு எல்லாம். ஏன்னா அருள் இல்லாதவனுக்கு வேற இருமை. அவன் ஊக்கக்கூடியது ஒண்ணும் இல்லை. இவரு அந்த பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். அவன் அவன் திருப்பி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவனுக்கு உருவாகும். எப்பவுமே அவன் அந்த மாதிரி இருந்துட மாட்டான். ஆனா அருள் இல்லாதவன் கண்டிப்பா வேற எதையும் மற்ற ஆள் அவன் அறிவு. அவனால ஒண்ணும் முடியாது. கஷ்டப்பட்டு
அந்த இதுலயும் வந்து நம்ம உணர்ந்து அப்படியே இதாகும். அதனாலதான் அவங்க இப்ப பாருங்க, இந்த முந்தின குரலுக்கும் இந்த குரலுக்கும் ஏன் வந்து முந்தின குரல்ல வந்து அந்த அப்படி சொன்னாரு, அத வந்து அதுக்கு வந்து ஒரு விடை சொல்லும் போக அம்மா இதுல வந்து இந்த குரல் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப வந்து அத வந்து நமக்கு வந்து எந்த சண்டையுமே ஒரு வந்து தெரியுதா? இது வந்து வேற உலகமோ எந்த இதையோ அவர் வந்து கற்பனையில உருவாக்கி பிராணங்களை உருவாக்கி அதெல்லாம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய முறையில உள்ள நான் சொல்றேன். அப்படி ஒண்ணு சொல்லும் பொழுது நீங்க அடுத்த உள்ள குரல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு வள்ளுவர் பிறந்த நாட்டுல அந்த வள்ளுவரை பற்றி நாம பேசுறோம். அந்த வள்ளுவனுக்கு நாம வந்து ஒரு அவருடைய அந்த ஐயன் வள்ளுவனுக்கு ஒரு பேரர்களாக நாம் இது வந்து வெறுமையா அந்த பெருமையை சொல்றது மட்டும் இல்லை. இது வந்து நம்ம நம்முடைய குளோரி நாம எப்படி வந்து மேன்மையாக நாம இருந்தோமோ அதை நாம வந்து திரும்ப அடையணும். இந்திய நாட்டுல வந்து இன்னைக்கு பாருங்க, சாதாரணமா வந்து எடுத்துக்கிட்டா வந்துகிட்டு இந்திய வந்து நீ படிக்கணும்னு சொல்லி இந்த நாடே வந்து தமிழர்களுக்கு உரிய நாடு இந்திய நாடே. இது இந்தியா தமிழர்களுடைய நாடு. எப்படி எப்படி இல்லாமோ வந்து படையெடுப்புகள் எப்படி எப்படி இல்லாமோ யார் யாரோ யாரை எல்லாமோ உள்ள விட்டு பெருசா முகலாய சாம்ராஜ்யம் வந்து வந்து எங்களை வந்துட்டு ஹிஸ்டரிய அழிச்சுட்டான்னு சொல்றாங்களே. இதையெல்லாம் நீங்க வந்து அங்க வந்து தடுக்கிறதுக்கு திறன் இல்லாம தானே அவலத்தை விட்டு கடைசியில நமக்கும் அதனால வந்து பாதிப்பு வந்துச்சு. நாமளும் வந்து சில கட்டங்கள்ல வந்து ஒண்ணும் செய்ய முடியாம போச்சுல்ல. நீங்க வந்து முகலாயர்களை விட்டீங்க, ஆங்கிலேயர்களை விட்டீங்க, எல்லாம் உங்க இடத்துல வந்து நீங்க இருந்து அதையெல்லாம் காப்பாற்ற முடியாம அதை எதிர்த்து நிக்க முடியாம திருப்பி அவ்வளவு வந்து கீழே இறங்கி வந்தாங்க அவங்க. ஆக ஏன்னா நாம வீக்கன் ஆனதே வந்து இந்த நம்மள வீக்கன் ஆகிறதுக்குன்னே இவங்க இதை செய்திருக்காங்க. இந்த நாடு நமக்குரிய நாடு. இங்க வந்துகிட்டு இந்திய பேசணும். தமிழ் தான் இங்க இருக்கணும். இந்தியா போராடுமே இது தமிழர்களுக்கு உள்ள நாடு. அதாவது இத வந்து நம்ம வந்து நம்முடைய ஐயன் திருவள்ளுவனுக்கு உள்ள நாடு அவனுடைய கொள்கைகள் வந்து இருக்கணும். எவனோ ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு வந்து நான் பெரிய ஜாதிக்கார நான் வந்து நான் எல்லா போஸ்டுலையும் இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் வந்து இந்த இதை வந்து நீங்க எப்படிப்பட்ட ஒரு தவறான சமூகத்தை வந்து இன்னைக்கு நீங்க கட்டி வச்சிருக்கீங்க. எனக்கு வந்து பதவி ஒண்ணுல வந்து இருக்கணும் அவ்வளவுதான். அதுல வெக்கம் அதுகள்லாம் எதுவும் கிடையாது. உன்னை வந்து எவன் சொன்னாலும் சரிதான். அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வந்து உன்னை வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா அதை விட்டு நான் வந்து நகர மாட்டேன். எனக்கு தான் அந்த வெக்கமும் மானம்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் திருப்பியும் அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஊட்டியில போய் நான் ஒரு கூட்டத்தை போடுவேன். அதுக்கு வந்துகிட்டு துணை ஜனாதிபதி வருவாரு. இவங்க இவங்க இப்படி வந்துகிட்டு கண்ணெதிரே வந்து இவ்வளவு பெரிய தீவனைகளை செய்யறாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. எங்களை வந்து ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. எங்களை வந்து ஏசுறாங்க. எங்களுடைய தீர்ப்புகளுக்காக எங்களை எல்லாம் பேசுறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆக இதுல வந்து நம்முடைய நாடு நம்முடைய மொழிதான் கோலோச்ச வேண்டும். இந்த இடத்துல வந்துகிட்டு நீ ஹிந்தி எப்படியா சரி நண்பர்களே, நாம அடுத்தாப்புல அடுத்த குரல் அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.